பருவமழை பொய்த்து போனதால திண்டுக்கல் மாவட்டத்துல கரும்பு சாகுபடி கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பொங்கல் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது கரும்புதான். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் கரும்பு பயிரிட்டனர். கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் கரும்புக்கு நல்ல விலை கிடைக்கும் என நம்பிக்கையுடன் காத்திருந்த விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. பருவமழை பொய்த்து போனதால் தண்ணீர் இல்லாமல் கரும்புகள் போதிய வளர்ச்சியின்றி காணப்படுவது வேதனை அளிப்பதாக கூறுகிறார் லட்சுமணன். இப்போ 2 ஏக்கருக்கு மேலே நட்டிருக்கேன் சார். பார்த்துட்டு ஒன்றும் வியாபாரிகள்லாம் வந்து முன்னேற்றம் இல்லைன்னு அவங்க வாட்டில் திருப்பி போயிடுறாங்க. 1200 அடி போர் போட்டு கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பாட்டில் இருக்கோம். அறுவடைக்கு சில தினங்களே உள்ள நிலையில் செலவழித்த தொகையை கூட திருப்பி எடுக்க முடியாத சூழலில் இருப்பதாகவும் இதனால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வழி தெரியாமல் இருப்பதாகவும் கூறுகிறார் லட்சுமி. வளர வேண்டிய கரும்பு 2 அடி 1.5 அடி வளர்ந்துருக்குது. வந்த வியாபாரி யாருமே அதை எங்களுக்கு இந்த கரும்பை கொண்டு நாங்கள் விற்று ஏதாவது எங்களால் செய்ய முடியாது, அதனால் நாங்கள் இதை வச்சு என்ன செய்யணும் வந்து எல்லாருமே பார்த்துட்டு போயிட்டாங்க. இனி இது மேற்கொண்டு இந்த கரும்பை நாங்கள் இந்த தட்டையை மாட்டுக்கு தான் ஒடிச்சு போட முடியும். இதால் எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. பாதிக்கப்பட்ட கரும்பு பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வங்கிக் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1 ஏக்கர் 2 ஏக்கர் தான் நட்டோம். அது நட்டு 1 அடி கரும்புக்கு மேலே வளரல. நாங்களும் இப்போ தகுந்த இதெல்லாம் போட்டு எங்கள் பொண்ணு பிள்ளை விட்டுலாம் வேறு வழி இல்லைங்க. இந்த இதில் விவசாயிகள் சாகலாமாங்கிற சூழ்நிலையில் ஏற்படும். பொண்ணு பரிசு காலத்தில் நகை நட்டு எல்லாத்தையும் கொண்டு அடமான சுசைட்டில் வச்சு அந்த வட்டியும் கட்ட முடியல, எங்கனாலையும் சமாளிக்க வழியில். தித்திக்கும் கரும்பு சாகுபடி செய்த விவசாயிகளின் வாழ்க்கை வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வழியில்லாமல் கசந்து கிடக்கிறது. இதனை மாற்ற அரசு உரிய நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. பல லட்சம் ரூபாய்கள் முதலீடு செய்து இந்த விளைச்சல் வரலங்கிறதுனால பெரிய சோகத்தில் கரும்பு விவசாயிகள் காணப்படுகிறார்கள். மத்திய அரசும் மாநில அரசும் தோட்டக்கலைத்துறையும் இணைந்து இவர்களுடைய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யணுங்கிறது இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக காணப்படுகிறதுங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து